அதுக்கு ஒரு 3 கிண்ணம் எடுத்துருக்கோம். அதில் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு ஒரு சட்டியில். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் கீழே. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க மேலே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய், மிர்ச்சி பவுடர் லைட்டாக தூவிக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே வேகட்டும். மூடி வச்சு வேக வச்சிடும். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். பாருங்க, இது கிண்ணத்துலேருந்து வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் இப்படி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். இதை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வசங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டையை இப்போ ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை இப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். ஆஃப் ஆயில் மசாலா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.